ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் தீபத்தை தொட்ட உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே இப்போது நிச்சயமாக நிறைவேறதான் போகுது. நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள்ங்கிறது உன் மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயங்களாக நிச்சயமாக இருக்கும். நீ ஆசைப்பட்ட, நீ என்கிட்ட கேட்ட உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி உனக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். எல்லா இடத்துலையும் நான் சரியாக இருக்கேங்கிறத விட எல்லார்கிட்டையும் நீ தேவைப்படுவதாக இருக்கு. நீயும் எப்போதும் எல்லா உறவுகளிடமும் அன்பா பாசமாக நடந்துக்கிட்டீன்னா அவங்க காலாகாலத்துக்கும் மனசுக்குள்ள உன்னை மறக்க மாட்டாங்க என் செல்லமே. எப்பவுமே யாராவது ஒருவர் தப்பான விஷயங்களை செய்கிறாங்க, அவர்களுடைய சிந்தனையோ செயல்களோ தப்பாக இருக்குதுன்னா நீ அவர்களை மாற்றும் முயற்சியை நிறுத்திட்டு அவங்க அப்படிதான் ஏற்றுக்கும்படி ஓ மனசை மாற்றும் முயற்சியில் ஈடுபட ஆரம்பி. நம்பிக்கையும் பிரார்த்தனையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் நீ இந்த சாயப்பாவை நம்பி பிரார்த்தனை செய்யும் போது உன்னுடைய வேண்டுதல்கள் எப்படி நிறைவேறாம போகும்? நிச்சயமா உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அனைத்தையுமே உனக்காக நான் முடிச்சு தர்றேன். இப்போது நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை கூட உன் எண்ணங்களின் விளைவாக உனக்கு கிடைச்சது தான். எப்போதுமே நல்ல எண்ணங்களை உனக்குள்ள வளர்த்துக்கோ. மக்களும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் அவர்களது சூழ்நிலைகளும் எப்படி இருந்தாலும் நீ வருத்தப்பட வேணாம். எல்லாத்தையும் தாண்டி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? என் அன்பு பிள்ளை, எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். உன்னுடைய கடினமான உழைப்பும் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் சேர்த்து தான் என் அருளை முழுவதுமாக உனக்கு இப்போ தரப்போகுது. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் எல்லாம் விலகி ஏற்றமும் சுபிட்சமும் உண்டாகும். இந்த சாயப்பா நானும் உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. யார் உன்னை கோபப்படுத்தினாலும் சரி, நீ மௌனமாக பொறுமையாக இருந்துக்கோ. யாராவது உன்னை விலக்கி வச்சாலுமே கூட சற்று விலகி இருக்க கத்துக்கோ. யாராவது உன்னை பாராட்டினாலும் பெருமைப்படுத்தும் போதும் கூட துள்ளி குதிக்காம அமைதியாக தாங்கக்கூடிய ஆளாக இரு. யாராவது உன்னை தாக்கும் போது மனசு உடைஞ்சு போகாம தைரியமாக இரு. அவமானப்படுத்தும் போது கூட கொஞ்சமும் அழுக வேண்டாம் என் தங்கமே. யார் உன்னை காயப்படுத்தினாலும் உன் மனசை கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சாலுமே கூட கண்டும் காணாம அவங்க வார்த்தைகளை கேட்காம இருந்துடு. நீ தோல்வி அடையும் போது துணிஞ்சு தைரியமாக எழுந்து நில்லு. வெற்றி பெறும்போது பணிவாக நடந்துகள் என் செல்லமே. உன் வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலைகள்ல தன்னம்பிக்கையை தவிர வேறு எந்த கைகளுமே உன்னை தாங்கி பிடிக்காதுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும். 1000 பேர் உன் பக்கத்துல இருந்தாலும் உன் அன்பிற்கு ஈடாக இங்க ஒருவருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவில் நீ பழகக்கூடிய மனிதர்களிடம் உண்மையான அன்போடையும் பாசத்தோடையும் நடந்துக்கோ. ஒரே நாளில் பூத்து அதே நாளில் மறையக்கூடிய பூக்கள் எவ்வளவு உற்சாகமாக சிரிச்சுக்கிட்டே மலர்ந்து காட்சி தருது. அப்படி இருக்கும்போது பல ஆண்டுகள் வாழக்கூடிய நீ மட்டும் வாழ்க்கையே வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்ந்து போகிறாய். சோதனைகள் எல்லாருக்குமே தான் வருது. ஆனால் அதை வேதனையாக நினைப்பவர்கள் பல பேர் தான் வாழ்க்கையில் சோர்ந்து போயிடுறாங்க. அந்த வேதனையோ சோதனையோ அதை சாதனையாக்கி நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன்ற ஒரு முடிவோட நீ இரு. வாழ்க்கைங்கிறது ஒரு வானவில்லாக இருந்தால் அதில் வர்ணமாக நீ இருப்ப. வாழ்க்கைங்கிறது ஒரு இருட்டாக இருந்ததுன்னா அதில் வெளிச்சமாகவும் நீயே இருக்கணும் என் செல்லமே. சோதனைகள் எல்லாருக்கும் வர்றது போலதான் உனக்கும் நான் கொடுத்துருக்கேன். நீ இந்த உலகத்தை சுற்றி சுற்றி உன்னை எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் வெற்றி பெற்று ஜெயிச்சு நிற்கணுங்கிறது தான் இந்த சாயப்பாவின் ஆசை. அப்படின்னா நீ தோல்வியை கண்டு துவண்டு போகக்கூடாதல்லவா? இன்னைக்கு யாரெல்லாம் ஜெயிச்சு நிற்கிறாங்களோ, இன்னைக்கு யாரெல்லாம் சாதனையாளர்களாக இந்த உலகத்தில் வெளியில் தெரிகிறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு நாள் தோல்வியை சந்திச்சவங்க தான். அதே போல தான் இப்போது நீயும் உன் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கிறாயே தவிர இது ஒன்றும் உனக்கு நிரந்தரம் கிடையாது. வெற்றியின் உண்மையான ரகசியங்கிறது எடுத்த காரியத்தில் உறுதியாக நிற்பதுதான். நீ நினைச்ச காரியத்தையும் நிச்சயம் வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன்.
முயற்சிங்கிற மந்திரம் உன் மனசுல இருக்கும் வரைக்கும் எந்த தந்திரமும் யாரும் எதுவும் உன்னை செய்ய முடியாது. யாராலும் உன் வெற்றியை தட்டி பறிக்கவும் முடியாது என் செல்லமே. உன்னுடைய தோல்விகள் ஒரு காலத்திலுமே வெற்றிக்கு தடையாய் நிற்காது. நிச்சயமா நீ வெற்றி பெறுவதற்கு இந்த சாயப்பா நானே வழிகாட்டுவேன், உன் வாழ்க்கைக்கு ஒளி வெளிச்சமாக இருப்பேன்னு சொல்றதுக்காக தான் என்னுடைய இந்த தீபத்தையே தொட சொன்னேன். நீ யாருங்கிறத நீ சொல்றத விட அடுத்தவங்களுக்கு நீ சொல்லாமலே தெரிஞ்சுக்கிறது தான் வெற்றி. நீ யாருன்னு பார்த்தவனே அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வாழ்க்கையில ஜெயிச்சு உயர்ந்து நிற்கணுமேன்னு செல்லமே. வானம் பூமியை தொட்டா அது அதிசயம், ஆனா மனிதன் வானத்தை தொட்டா அது சாதனை அல்லவா? எப்போதுமே அடுத்தவங்க சாதனை படைக்கிற அதிசயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட நீ ஜெயிச்சு சாதனை படைக்கணுங்கிறது தான் இந்த சாயப்பாவின் ஆசை. நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்றியோ அந்த அளவுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். முட்டி மோதிக்கிட்டே இரு. வாழ்க்கையில என்றும் தன்னம்பிக்கையோடு போராடினா நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். பல தோல்விகளை கடந்து வந்த நீ இப்போது உன் வாழ்க்கையில வெற்றியை எட்டி பிடிப்பாய். உன்னால முடியும்னு நீ உறுதியாக நம்பு. நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் உனக்கு பலனாகவும் பதிலாகவும் நான் வெற்றியை தருவேன் என்று சொல்லமே. தோல்வி உன்னை துரத்தும் போது கூட நீ வெற்றியை நோக்கி ஓடு. எல்லாரும் பயணிக்கிறாங்க, எல்லாரும் இதைத்தான் செய்கிறாங்கன்னு நீயும் அதையே செய்யாம உனக்கான பாதையை தனியாக தேர்ந்தெடு. எத்தனை கைகள் உன்னை தள்ளி விட்டாலும் இந்த சாயப்பா மேல நீ வச்சிருக்க நம்பிக்கை உன்னை ஒருபோதும் தள்ளிவிடாது, கைவிடாது. உன்னை அவமானப்படுத்தியவர்கள், உன்னை தப்பா பேசினவங்க, குறை சொன்னவங்க யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், கூடிய சீக்கிரம் நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையவே அழகாக நான் ஆக்கி தருவேன். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் உன் அடையாளத்தை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்காத. இதுவரைக்கும் நடந்ததை உன்னால் மாற்ற முடியாது, ஆனால் இப்போது நடக்க போவதையெல்லாம் மாற்றுறதுக்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று செல்லமே. கீழே மண்ணில் தூக்கி போட்ட விதையே ஒரு விருட்சமாகும் சூழ்நிலை இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான நீ பெருசா வளர்ந்து நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய சூழல் உண்டாகாமலா போய்விடும். நிச்சயமா இந்த அழகான பூமியில உன்னை நிச்சயம் ஜெயிக்க வைப்பேன். உன்னை சுத்தி இருக்கிறது எல்லாமே உனக்கு தேவையானதாகவும் உனக்கு பிடிச்சதாகவும் மட்டுமே இருக்கும்படியும் நான் செய்யத்தான் போகிறேன் என்று செல்லமே. உழைக்க வேண்டிய வயது இதுதான் நினச்சிக்கிட்டு நீ எந்த சந்தோஷத்தை அனுபவிக்காம ஓடி ஓடி சம்பாதிச்சுக்கிட்டே இருக்க. ஆனால் இன்னொன்னையும் மறந்துடுறியே, நீ வாழ வேண்டிய வயதும் இதுதான்றதை மறந்துடாத. அப்புறம் நல்லா சம்பாதிச்சுட்டு அப்புறமா சிரிக்கலாம் நினச்சினா உனக்கு சிரிப்பதற்கே வாய்ப்பு இல்லாமல் கூட போயிடும். கிடைக்கும் தருணத்தில் சிரித்து மகிழ்வாக இருந்துவிடு என் செல்லமே. காத்திலிருந்து விடுபட்டா சுதந்திரமாக பறக்கலாம்னு பட்டம் சிந்திப்பது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் சில விஷயங்களை இப்படிதான் தப்பாவே யோசிக்கிறீங்க. பட்டம் கைத்திலிருந்து விடுபட்டா என்ன ஆகும்? பறந்து போய் ஏதாவது ஒரு குப்பமேட்டில் விழுந்துடும். அதே போலதான் உன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிற நல்ல எண்ணமும் ஒழுக்கமும் தான் உன்னை சரியான வழிகாட்டல் படி பறக்க விடக்கூடிய நூலாக கயிறாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோ. எந்த சூழலிலும் தவறான வழியில போகவும் விடுதலையா இருக்கணும்னு நினைக்காத. நீ இப்போது இருப்பதே விடுதலையான வாழ்க்கை தான். நீ மட்டும் சரியா முயற்சி செஞ்சினா அந்த வானத்தை நோக்கி உன்னால பறக்க முடியும்.